ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்தி ஒன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க சீதாராமபுரம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2022ல ரிலீஸ் ஆன சீதாராமபுரம் லோ படத்தோட அபிஷியல் தமிழ் டப்பிங் வெர்ஷன் தான் இது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படமா வந்திருக்கு. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 15 minutes இருக்கு. இந்த படத்தை வினய் பாபு டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல கனாதீர், நந்தினி, சுமன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரோட பேரண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா அரசியல்ல இருக்காங்க. ரெண்டு பேருமே எதிரும் புதிரமா இருக்கவங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்துல இந்த விஷயம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வருது. ரெண்டு வீட்லயுமே ஒத்துக்கல. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இதோட என் பையன் உங்ககிட்ட பேச மாட்டான், உன் பொண்ணு என்கிட்ட பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்க சிச்சுவேஷன்ல கடைசியில ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா, அதுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ல ட்ரை பண்ணிருக்க படம் தான் இந்த சீதாராமபுரம். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்துல பாசிட்டிவ் சொல்லிக்கிற அளவுலாம் பெருசா இந்த விஷயமே எனக்கு தெரியல. படத்தோட ஸ்டோரி பிளாட் பொறுத்த அளவு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு யூசுவலான ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம 100 படங்கள் பார்த்துட்டோம். பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், சுமனா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. யாருமே ஆக ஓகன்னு சொல்லியிருக்க மாதிரி எதுவுமே இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்கலாம். கேரக்டர் ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா எந்த கேரக்டருமே பெருசா எழுதல, ஏனோ தானம் தான் எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த படம் சவுண்டா இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. சினிமோட்டோகிராஃபில நார்மலா தான் இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் ஓரளவு ஓகேவா தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளேயாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இதுல இருக்க எல்லா சீனுமே நம்ம எல்லா படங்களையும் பார்த்து பழக்கப்பட்ட அதே சீனா தான் இருக்கு. ஓரளவு பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு பிள்ளையாரஜன படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.